மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக இலங்கையர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா UAE அதாவது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்றிருக்கிறது. மொத்தமாக 58 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த 58 பேர்ல இலங்கையரும் உள்ளடங்குவதாக சொல்லப்படுகிறது. அந்த காயமடைந்த இலங்கையர் பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அவருடைய பெயர் விவரங்கள், வயது, ஆணா பெண்ணா போன்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் கூட ஒரு இலங்கையர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 9 நாடுகளில் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரானால் எதிர் தாக்குதல் நடக்குது. அந்த 9 நாடுகளிலுமே இலங்கையர்கள் பணிக்காக சென்றிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் எங்களுடைய உறவுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான இலங்கையர்கள் பணிபுரிகின்ற நாடு UAE என்றது உங்களுக்கு தெரியும். நேற்றைய காணொலியில் அந்த முழுமையான பட்டியல் ஒன்று தந்திருந்தான். எந்தெந்த நாடுகளில் எத்தனை இலங்கையர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி அதில் அதிக அளவிலான எண்ணிக்கையினர் 3,50,000 பேர் UAE-யில் தான் வேலை செய்கின்றார்கள். அங்குதான் இந்த ஒரு சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. இனி அந்த 9 நாடுகளில் அதிக அளவு தாக்குதலுக்கு இலக்காகின்ற நாடும் UAE-ஆகத்தான் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாய் நகரமாக இருக்கலாம், அபுதாபியாக இருக்கலாம் என எல்லா இடங்களிலுமே தொடர்ச்சியாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. எனவே அனைவரும் மிகுந்த அவதானமாக இருக்கும்படியும் அனாவசியமாக வெளியே செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள் என்று சொன்னால் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்துடன் உடனடியாக தொடர்பு கொள்ளும்படி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக இலங்கை அரசாங்கம் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகங்களுக்கு விசேட கட்டளைகளை வழங்கி இருக்கிறது. விசேட சேவைகளை செய்ய சொல்லி யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்யும்படி இலங்கை அரசாங்கம் சார்பாக கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கையில் இருப்பவர்கள் இப்ப உங்களுடைய உறவினர்கள் மத்திய கிழக்கில் இருக்கிறோம், அவர்களை பற்றின விவரங்கள் தகவல்கள் ஏதாவது தேவை என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஹாட்லைன் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் இந்த ஹாட்லைன் வேலை செய்யும். அதாவது 1989 1989 இந்த ஹாட்லைன் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிவதாக இருந்தால் அவர்களை பற்றிய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அனைவரும் மிகுந்த அவதானமாக இருக்கும்படி இலங்கை அரசாங்கம் சார்பாக கேட்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சகல விமான பயணங்களும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய வான் பரப்புகள் மூடப்பட்டிருக்கிறது. தனியாக மத்திய கிழக்குகளுக்கு மட்டுமில்லாமல் மத்திய கிழக்குக்கு டிரான்சிட் போயிட்டு பிறகு மேற்கு நாடுகளுக்கு வரலாம் தானே, அந்த மாதிரியான ஃப்ளைட்ஸும் கேன்சல் பண்ணப்பட்டன்னு சொல்லியும் அதில் ஒரு சில ஃப்ளைட்ஸ் வேற ரூட்டால வழிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அறிவித்தல் மறு அறிவித்தல் வரும் வரை செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் செக் பண்ணி பார்த்த இன்றைக்கு காலம நிலவரம் என்னென்று சொல்லி இன்றைக்கு விடியப்புறம் 3:25 மணிக்கு டோஹாக்கு செல்ல இருந்த விமானம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க படத்தில் பார்க்குற மாதிரி அதே நேரம் காலம 4 மணிக்கு அபுதாபி நகரத்துக்கு ஒரு விமானம் இருந்திருக்கு, அதுவும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல 4:15 டோஹா, அதுவும் கேன்சல். அதே போல விடிகாலை 4:30 மணிக்கு குவைத்துக்கு ஒரு விமானம் இருந்திருக்கிறது, அதுவும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி காலம 7:25க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தோனேசியாவினுடைய ஜகார்த்தா நகரத்துக்கும் ஒரு விமானம், அதுவும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல விமான சேவைகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்றைய நாளில் 115 விமான சேவைகள், நேற்று மட்டும் 115 விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுல 55 விமானங்கள் கட்டுநாயக்கா விமான நிலையம் நோக்கி வருகின்ற விமானங்கள், அரைவல் விமானங்கள். அதே போல 60 விமானங்கள் டிபார்ச்சர், புறப்படுகின்ற விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே மொத்தமாக 115 சேவைகள் நேற்று நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தற்போது இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருப்பவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக அரசாங்கம் சில முடிவுகளை எடுத்திருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூடிய ஒரு விசேட குழு இது சம்பந்தமாக ஆராய்ந்து சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதாவது தற்சமயம் இலங்கையிலே சுற்றுலா பயணிகளாக தங்கியிருப்பவர்களுக்கு
அடுத்து வரும் 2 கிழமைகளுக்கு 14 நாட்களுக்கு வந்து விசா நீடிக்கப்படுகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகும் தேவைப்பட்டாலும் விசா நீடித்து வழங்கப்படும் என்று சொல்லி, ஏன்னா கட்டுப்பாடு இருக்கு தானே, 30 நாட்கள் 90 நாட்கள் என்று சொல்லி கட்டுப்பாடுகள் இருக்கு தானே, அந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த விசா வந்து நீடிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல உல்லாச பயணிகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், முறைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் ஒரு ஹாட்லைன் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து 24 மணி நேரமும் இயங்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 1912 1912 இந்த ஹாட்லைனுக்கு வந்து தொடர்பு கொண்டு உல்லாச பிரயாணிகள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும் என்று சொல்லி அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை எரிபொருள் தட்டுப்பாடு. எரிபொருளுக்கு தட்டுப்பாடே இல்லை, ஆனால் தட்டுப்பாடுன்னு சொல்லி செய்திகள் மட்டும்தான் பரவி கொண்டிருக்கே தவிர மக்கள் வந்து கியூவில் நிற்கணுமே தவிர மற்றபடி தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி திரும்ப அரசாங்கம் சொல்லி கொண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்கா ஐஓசி நிறுவனம் திரும்பவும் சொல்லியிருக்குது, நாட்டில் வந்து எரிபொருளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, யாருமே தேவையில்லாமல் கியூவில் நிற்க வேண்டாம், யாரும் வந்து பெட்ரோலை பதுக்கவும் வேண்டாம், யாரும் வந்து எரிபொருளை பதுக்கவும் வேண்டாம். இப்போ பெட்ரோல் ஸ்டேஷன் உரிமையாளர்கள், கடை வைத்திருப்பவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து எரிபொருள் விற்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து வேணுமெண்டே எரிபொருளை வந்து பதுக்கிற நடவடிக்கைகள் நிறைய இடத்துல நடக்குதாம். ஆனால் தயவு செய்து பதுக்க வேண்டாம் இல்லை, பதுக்க வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பதுக்கினா வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் போலீசார் இப்பொழுது பல்வேறு இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லியும், எனவே யாராவது எரிபொருள் பதுக்குவது தெரிந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டில் வந்து எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை. அடுத்து வரும் 34 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் இருக்காம். அதே போல 26 நாட்களுக்கு தேவையான டீசலும் கையிருப்பில் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 34 நாட்களும் 26 நாட்களும் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே வந்து ஏப்ரல் மாதத்துக்கும் மே மாதத்துக்கும் தேவையான எரிபொருள் வந்து ஏற்கனவே காசெல்லாம் கொடுத்து ஆர்டர் எல்லாம் கொடுத்து நேரம் தேதியெல்லாம் குறிச்சாச்சு. அதற்குரிய கப்பல்கள் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் வரும், யாருமே வந்து பதட்டப்பட வேண்டாம்னு சொல்லி. எனவே யாருமே வந்து பதட்டப்பட வேண்டாம், யாருமே வந்து எரிபொருளை பதுக்க வேண்டாம் என்று சொல்லி திரும்பவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை, எரிபொருள் கையிருப்பில் இருக்குது, ஓகே, நாடு முழுவதும் அது சீராக விநியோகம் செய்யப்படுதா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னு சொன்னா அதுக்கும் ஒரு புரளி ஒன்றை உருவாக்கி எல்லா இடமும் பரப்பி இருக்கிறார்களாம். இல்லை விநியோகத்தில் வந்து தடை இருக்குது, பெட்ரோல் வந்து கொழும்புல இருக்குது, இங்க வரணுமே என்று சொல்லி அந்த மாதிரி கதை சொல்லிருக்கணுமாம். அப்ப லங்கா ஐஓசி சொல்லி இருக்குது அந்த பிரச்சனையுமே இல்லை, டெலிவரி எல்லாம் சுமூத்தா நடந்து இருக்குது. உதாரணமாக நேற்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் 5 மணி வரைக்கும் 13,32,311 லிட்டர் டீசல் வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 20,19,600 லிட்டர் பெட்ரோல் வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே போதிய அளவு கையிருப்பிலேயும் இருக்குது, போதிய அளவு விநியோகமும் நடந்துருக்குது, ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. அளவுக்கு அதிகமாக மோட்டார் சைக்கிளில் பெட்ரோலை நிரப்பி மோட்டார் சைக்கிளையே பறிகொடுத்த சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று மாலை ஹப்புத்தளை நகரத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இதே மாதிரி தான் அந்த ஹப்புத்தளை நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து மக்கள் கியூவில் நின்றுக்கணும், ஒரு தட்டுப்பாடும் இல்லை, சும்மா கியூவில் நின்றுக்கணும், நின்று ஒவ்வொருத்தராக பெட்ரோல் அடித்து கொண்டு போயிருக்கணும். அப்போ அதில் ஒரு இளைஞர் வந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளை அமைச்சு கொண்டு நின்றுக்கார், கன நேரமாக கியூவில் நின்று வராம், கியூவில் நின்று கடைசியாக தண்டை டேர்ன் வரைக்குள்ளே போயிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கார். பெட்ரோலை வந்து ஃபுல் டேங்க் அடிச்சு, ஃபுல் டேங்குக்கும் ஃபுல் டேங்க் அடிச்சுக்கார், அதாவது பெட்ரோல் வந்து வழியை அடிச்சுக்கார். ஒழுங்கா மூடியை போட்டு மூடினாரோ இன்னும் தெரியல, மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கார், 100 மீட்டர் தானே போன வராம். அதுக்கிடையில் மோட்டார் சைக்கிள் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு நல்ல காலம் ஆள் தப்பிட்டார். உடனே ஆள் குதிச்சிஞ்சால் ஓடி வந்துட்டார், மோட்டார் சைக்கிள் எரிஞ்சு அப்படியே மோட்டார் சைக்கிளில் கதை சரி. நேற்று நல்ல காலம் அவர் வந்து உயிர் தப்பியிருக்கார். போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அவர் வந்து கைது செய்யப்படையில, என்னென்னு சொன்னால் கைது செய்கிற அளவுக்கு குற்றமில்லை தானே, இருந்தாலும் ஒரு சின்ன எச்சரிக்கையுடன் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 13 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த 13 பேரும் ஏன் கைது செய்யப்பட்டவை என்று சொன்னால், திருட்டு தொழிலில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில். அதாவது யாழ்ப்பாண போலீஸ் இருக்குத்தானே, யாழ் நகர போலீஸ், அந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக ஒரே களவாக போய்கொண்டே இருக்குதாம். அப்போ இந்த 13 பேரும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு முக்கியமான
கொள்ளை சம்பவங்களோட சம்பந்தப்பட்டாக்கலாம் ஒரேடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 13 பேரில் 2 பேர் பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்கு பின்னாலேயும் 13 பேருக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு வரலாறு இருக்காம். இந்த கொள்ளை, அந்த கொள்ளை, இந்த களவோட சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி அதில் ஒரு சில ஆட்கள் வந்து ஒரு ஃபார்மசியை உடைச்சு அந்த ஃபார்மசிக்கு இருந்த பொருட்களை வந்து களவெடுத்திருக்கணும். இன்னும் சில பேர் வந்து வீட்டை உடைச்சு வீட்டுக்குள்ளே இருந்த 4 லட்சம் ரூபாய் காசை களவெடுத்திருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த 13 பேரும் இப்பொழுது போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மத்திய கிழக்கினுடைய தற்போதைய நிலவரம் என்ன, அங்கிருக்கக்கூடிய போர் சூழல் என்ன, இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எனவே மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.